தலைவர் அண்ணாமலை அவர்கள் தொடங்கியுள்ள வி த லீடர்ஸ் இயக்கத்தில் இந்த ரெஃபரல் ஐடியை பயன்படுத்தி உறுப்பினர்களை எப்படி இணைப்பது என்பதை இந்த காணொளியில் பார்க்கலாம். இதன் மூலம் உங்கள் முயற்சியால் எத்தனை பேர் இயக்கத்தில் இணைந்துள்ளனர் என்பது பதிவாகி உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் சரியான இடத்திற்கு சென்றடையும். ஃபர்ஸ்ட் உங்களுடைய மொபைலில் vtheleader.org டைப் பண்ணுங்க. இந்த விண்டோவில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய லிங்கை ஓப்பன் பண்ணுங்க. லிங்க் ஓப்பன் பண்ண உடனே இந்த விண்டோ வந்ததுன்னா இந்த இயக்கத்தில் இணையன்றது பார்க்கறதுக்கு முன்னாடி மேலே பார்க்கணும். உங்களுக்கு ஆங்கிலத்தில் பதிவிடணுமா இல்லை தமிழில் வேணுமா? அப்போ மேலே இருக்கக்கூடியதில் தமிழ்னு நம்ம மாற்றிக்கலாம். 2 ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ன்னு லெட்டர் இருக்குது. அப்படின்னா நான் ஆல்ரெடி இணைஞ்சிருக்கேன். என்னுடைய பேருனுடைய முதல் லெட்டர் எனக்கு இங்கே இருக்குது. மற்றவங்களை இணைக்கணும்னா ஃபஸ்ட்டு நம்ம இதில் இருந்து வெளியேறணும். அது ஆங்கிலத்தில் இருந்ததுன்னா லாக் அவுட்னு இருக்கும். ஸோ இதை ஃபஸ்ட் நம்ம கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ரெஃபர் பண்ண முடியும். இந்த பேஜ் மறுபடியும் வந்தோடனே இயக்கத்தில் இணையன்ற ஒரு ஆப்ஷன் வரும். ஒருவேளை டேரெக்டாக எடுத்த உடனே உங்களுக்கு இந்த மாதிரி விண்டோ வந்ததுன்னா பக்கத்தில் எந்த ஒரு லெட்டரும் இல்லைன்னா அப்புறம் நீங்கள் டேரெக்டாக ஃபர்ஸ்ட் பேஜில் இருக்கீங்க, அப்படியே டேரெக்டாக இணையத்தில் இணையணும் நம்ம கொடுக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் யாரை புதுசாக இணைக்கிறீங்களோ அவங்களுடைய நம்பர் நீங்கள் பதிவு செய்யணும். தொடரவுன்னு கொடுத்தா இந்த கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு தேவையான அனைத்து டீட்டெயில்ஸும் நம்ம இங்கே ஃபில்அப் பண்ணணும். பிறந்த தேதி, பாலினம், மின்னஞ்சல் வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி ஆப்ஷனல் தான். விருப்பம் இருப்பின் தேவைப்பட்டால் கொடுக்கலாம். இங்கே தான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒன்று ரெஃபரல் கோட். இந்த இடத்துல உங்களுடைய ரெஃபரல் கோட் நீங்கள் அப்டேட் பண்ணணும். உறுப்பினர் அட்டைக்கான அந்த அட்டையிலேயே அந்த ரெஃபரல் ஐடி இருக்கும். அந்த நம்பரை நம்ம இங்கே அப்டேட் பண்ணணும். இப்போ உதாரணமாக என்னுடைய ரெஃபரல் ஐடி நான் அப்டேட் பண்ணுறேன். அடுத்தது மாநிலம். மாநிலம் வந்து டிஃபால்ட்டாக தமிழ்நாடு இருக்கும். ஒருவேளை வேறு மாநிலத்திலிருந்து சேர்றவங்க இணையறவங்க இந்த ஆப்ஷன் நீங்கள் எந்த மாநிலத்திலிருந்து இணையறீங்களோ அந்த மாநிலம் செலக்ட் பண்ணிக்கலாம். பட் டிஃபால்ட்டாக தமிழ்நாடு விட்டுடலாம். அடுத்தது சட்டமன்ற தொகுதி. உங்களுடைய சட்டமன்ற தொகுதியை இந்த இடத்துல ஆங்கிலத்தில் தான் நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ பெண்ணாகரன்னு உதாரணமாக நான் என்னுடைய தொகுதியை நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணும்போது அந்த லிஸ்ட்டில் இருந்ததுன்னா கண்டிப்பாக இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்தது கடவுச்சொல்லை உருவாக்கவும். இந்த கடவுச்சொல் வந்து 8 எழுத்துக்களாக இருக்கணும். இந்த 8 எழுத்துக்கள் வந்து எண்களுடனும் எழுத்துக்களுடனும் இருக்கணும். அப்படின்னா குறையாமல் ஒரு 3 நீங்கள் எண்களாக எழுத்துக்களை போடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உதாரணமாக நான் எழுத்துக்களில் போட்டுக்கிறேன். அடுத்தது எண்களும் போடுறேன். 2 சேர்த்து நம்மளுக்கு 8 எழுத்துக்கள் இருக்கணும். அடுத்தது இந்த இடத்துல இந்த டிக் மார்க் கொஞ்சம் கட்டாயமாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்தது ஓடிபி அனுப்புவோம். இப்போ உங்களுடைய மொபைலுக்கு அந்த ஓடிபி வந்திருக்கும். எந்த மொபைல் நம்பர் கொடுத்து நினச்சிருக்கீங்களோ அதில் அது சரியாக இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டமே வேலிடேட் பண்ணி உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிடும். இப்போ உங்களுடைய தன்னார்வலர் அடையாள அட்டை வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. இப்போ உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அதை அப்படியே பகிர்ந்துக்கோங்க. வாட்ஸ்அப்பில் பகிரவுன்றதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இல்லை உங்களுக்கு தேவையான அந்த ஐடியில் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே ஷேர் பண்ணிக்கலாம். அண்ணாமலை அவர்களுடைய இயக்கத்தில் நம்மளும் இணைஞ்சிருக்கோம். அவருடைய வழியில் மாறுவோம், மாற்றுவோம்.